இன்னைக்கு வார லீவு எங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, கேரளா போலான்னு முடிவு பண்ணி, திருச்சூர் கிளம்பிட்டேன். சரி திருச்சூர்ல எந்த இடத்துக்கு போலாம்? அப்படின்னு சொல்லி அங்க போய் யோசிக்கும்போது, மரைன் வேர்ல்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி மரைன் வேர்ல்டு போயிட்டேங்க. இந்த மரைன் வேர்ல்டு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சூர்ல சாவக்காடு பக்கத்தில தாங்க அது இருக்கு. உள்ள போனா வேற லெவலுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள போறதுக்கு ஒரு ஹெட்டுக்கு வந்து ₹400 வந்து சார்ஜ் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா, வேற 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 லெவல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குதுங்க உள்ள. ஏன்னு கேட்டீங்கன்னா, உள்ள போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமூட்ட அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இது மட்டும் இல்லைங்க. உள்ள வந்து எக்ஸ்ப்ளோரிங் பண்றதுக்கு, பேர்டு பார்க்கு நெறைய விதமான விளையாட்டுகள்லாம் அங்க இருக்குது. நம்ம வேணும்னா எதை வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் தனித்தனி சார்ஜ் இருக்குதுங்க. நாங்க போனது இந்த மரைன் வேர்ல்டுக்குள்ள தான். ஆனா உள்ள போனீங்கன்னா, ஒரு கடலுக்குள்ளேயே போன மாரி இருந்தது. உண்மையிலே அப்படி அழகா இருந்ததுங்க. எங்கே பார்த்தாலும் விதவிதமான மீன்கள். அந்த மீனோட பேரெல்லாம் உண்மையில சொல்லப்போனா, இந்த வீடியோ பத்தாதுங்க. அந்த அளவுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து விதவிதமா வந்து மீன் வச்சிருக்கிறாங்க. அதேமாரி பராமரிப்புலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படியே நீட்டா பராமரிச்சு வச்சிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கும். இதுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள அப்படியே பலவிதமான மீன்கள் வந்து அப்படியே வித்தியாசமா இருக்கும். இதுக்கு வந்து உள்ள போய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆனா, இது வந்து குழந்தைகள கூட்டிட்டு போனீங்கன்னு வைங்களேன், உண்மையில ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மீன பார்த்தாலே குழந்தைங்கலாம் நெறைய குழந்தைங்க அங்கே வந்திருந்தாங்க. நானே பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதனால யாராவது அங்க போனீங்கன்னா, உண்மையிலே வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குங்க. அதேமாரி நம்மளுமே வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து முக்கியமான இடம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடல்ல வந்து எந்த அளவுக்கு வந்து மீன்கள்லாம் நீந்தி போகுமோ, அந்த அளவுக்கு அழகா பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாரி நீந்தி போகுது. இதுக்குள்ள ஒரு டனல் ஒண்ணு இருக்குதுங்க. அந்த டனல் வந்து வேற லெவலுங்க. உள்ள போனீங்கனாலே, அப்படி அழகா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு வரும்போது, என்னமோ ஒரு குகையிலிருந்து வர்ற மாரி இருக்கும். அதாவது கடலுக்குள்ள ஒரு குகைய வச்சு, அந்த குகையிலிருந்து நம்ம வந்தா எப்படி இருக்கும்? அது மேல வந்து மீனெல்லாம் நம்ம தலைக்கு மேல போனா எப்படி இருக்கும்? அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. உண்மையிலேயே அந்த இடத்துக்கு போனா மட்டும் தான், அந்த சந்தோஷம் நமக்கு தெரியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பஞ்சவாடி பீச். அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. போயிட்டு வந்து அதுக்குள்ளேயே வந்து சுத்திட்டு வந்துராதீங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, சரியான அலை இருக்குங்க. கொஞ்ச நேரம் நின்னு பாருங்க. ரொம்ப புடிக்கும். திருப்தியா இருக்குங்க.